அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி இன்னருளோடும் வராகி என்னை இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுன்னு கூட சொல்லலாங்க. பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும் அப்படி எதுவுமே கிடையாது. அதாவது ஜஸ்ட் இந்த கண்ணாடியை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். அடுத்த நொடியே உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான ஒரு மேஜிக் மெத்தடை தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன கேட்டாலும் இந்த கண்ணாடி உங்களுக்கு கொடுக்கும். அந்த அளவுக்கு மேஜிக்கை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பதிவுன்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு கண்ணாடியை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை சொல்வதின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மேஜிக் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உலகமே உங்களுடைய வசமாகும். என்ன கேட்குறீங்களோ அது பார்த்தீங்கன்னா மேஜிக் போல் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதாவது உங்களை இது வரைக்குமே பிடிக்கலை, உங்களை பார்த்தாலே பிடிக்கலை, பேச பிடிக்கலை அப்படின்றவங்களும் உங்களை பார்த்து பேசுவாங்க. நீங்கள் சும்மா இருந்தாலும் அவங்களே உங்களை அழைத்து பேசக்கூடிய அற்புதமான ஒரு வசீகரத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது அனைவரையும் கவரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதை நினைத்து நீங்கள் இந்த கண்ணாடியை பார்த்து இந்த ஒரு விஷயத்தை செய்கிறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, சுக்கிர பகவானுடைய பலம் அதிகரிக்கும், மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். அதாவது நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வாழணும்னா தொடர்ந்து இதை நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்தி கொண்டே இருக்கும். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. நித்திகா அப்படின்ற தேவதையுடைய பேரை சொன்னால் நீங்கள் கேட்ட பணத்தை அந்த தேவதை கொடுக்கும் அப்படின்னு நான் 3 வீடியோ போட்டிருக்கேன். முதல்ல நம்ம சேனலில் தான் நித்திகாவை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அந்த நித்திகா தேவதையோடைய பேரை சொல்லி நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த தேவதை மிராக்கல் பண்ணியிருக்கு. கேட்ட பணத்தையும் கொடுத்து கொண்டே இருக்குது. அதுபோல் நிறைய பேர் அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள். நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பண தேவைகளை அந்த தேவதை பூர்த்தி செஞ்சு கொடுக்கும். அதே போல் உலகமே உங்களுடைய வசமாகும். நீங்கள் மண்ணை தொட்டாலும் உங்களுக்கு பொன்னாகும். அனைவரும் உங்களுடைய பேச்சை கேட்குறதுக்கும் நீங்கள் நினைத்தது நடக்கிறதுக்கும் அற்புதமான இந்த கண்ணாடியை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லும்போது நீங்கள் என்ன கேட்டாலும் அது அப்படியே இந்த கண்ணாடி கொடுக்கும். உலகமே உங்களுடைய வசமாகும். அனைவரும் உங்களுக்கு உங்களுடைய காலடியில் கீழ்ப்பணியக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். நல்ல ஒரு வசீகரத்தன்மை, மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா, சின்னதாக ஒரு கண்ணாடி புதுசாக வாங்கிக்கோங்க. வீட்டில் அனைவரும் பார்க்கக்கூடிய கண்ணாடியை நீங்கள் வாங்க வேண்டாம். நீங்கள் சின்னதாக ரொம்ப ஒரு கை அளவுக்கு இருந்தால் கூட போதும். புதுசாக முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை நீங்கள் வாங்கிக்கோங்க. சின்னதாக இருந்தால் மட்டும் போதும். இதை நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வீட்டில் அனைவரும் யூஸ் பண்ணக்கூடாது, உங்களுக்கு தனியாக. அதனால தான் சின்னதாக ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்க. இது எப்போ நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை இந்த ஒரு மெத்தடை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமையில் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இதை நீங்கள் செய்யலாம். ரொம்ப எளிமையானது தான், ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தான். விரதம் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஆனால் குளிச்சுட்டு செய்யணும். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வெள்ளிக்கிழமை என்று குளித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் செய்யணும். சப்போஸ் உங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிலேருந்து 11:11க்குள்ளேயும் செய்யலாம். இல்லை 11 மணிலேருந்து 11:30க்குள்ளே இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். முதல்ல கண்ணாடியை நாளே வாங்கி வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தம் இல்லைன்னா இரவு நேரத்தில் இதை நீங்கள் செய்யுங்க. அதாவது இந்த கண்ணாடியை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய பிளேஸில் உட்காந்துக்கோங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய பிளேஸில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி இந்த கண்ணாடியை வச்சுடுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பெட்ஷீட் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆசனத்து மேலே அமர்ந்துக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி கண்ணாடி இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் ரோஸ் வாட்ரு இல்லைன்னா கங்கா தீர்த்தம் இருந்ததுன்னா உங்கள் மேலேயும் தெளிச்சிக்கோங்க. அதே போல் அந்த கண்ணாடி மேலேயும் தெளிக்கணும். அதாவது கங்கா தீர்த்தம் இருந்தால் அதையும் தெளிக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் நாட்டு மருந்து கடையில் இந்த பூஜை ஸ்டோர்லலாம் ரோஸ் வாட்டர் கிடைக்கும். அந்த ரோஸ் வாட்டர் இல்லைன்னா பன்னீர் இதை உங்கள் மேலேயும் தெளிச்சிக்கணும், அந்த கண்ணாடி மேலேயும் தெளிச்சிக்கணும். அது அத்தர் கிடைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அத்தர் சின்னதாக பாட்டில் கிடைக்கும், ரொம்ப விலை கம்மியாக தான் இருக்கும், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த அத்தர் பாட்டிலை வாங்கிக்கோங்க. அந்த அத்தரையுமே உங்கள் வலது கையில் இருக்கக்கூடிய மோதிர விரலை அந்த அத்தரை தொட்டு உங்களுடைய நெற்றியில் பொட்டு போல் வச்சுக்கோங்க. அத்தரை வச்சுக்கோங்க. அதே போல் கண்ணாடியிலையும் அந்த அத்தரை பொட்டு போல் மேலே
மேலே கண்ணாடியில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுடுங்க. இப்படி வச்சிட்டிங்க. அந்த கண்ணாடியை உங்களுடைய கையில் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா, உங்களுடைய ஆசை ஏதாவது இருந்ததுன்னா அதை அந்த கண்ணாடியை பார்த்துட்டு சொல்லுங்கள். அதாவது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறி விட்டது போல் நீங்கள் சொல்லலாம். சப்போஸ் உங்களுக்கு எந்த ஆசையும் எந்த வேண்டுதலும் இல்லை அப்படின்னாலும் அனைவரையும் உங்கள் பக்கம் ஈர்க்கணும். அதாவது உலகமே உங்களுடைய காலடியில் வரணும். அனைவரும் உங்களுக்கு நீங்கள் சொல்வதை செவி சாய்க்கணும். அதே போல் ஒரு நல்ல ஒரு வசீகரம் ஏற்படணும். மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். அதே போல் சுக்கிர பலம் அதிகரிக்கிறதுக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த கண்ணாடியை பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிக்கலாம். இப்படி நினச்சிட்டு அந்த கண்ணாடியை பார்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திர வார்த்தையை மட்டும் நீங்கள் 108 முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கக்கூடியது. சப்போஸ் 108 முறை சொல்ல முடியாதவங்க ஒரு 5 இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் அந்த கண்ணாடியை பார்த்து, அந்த கண்ணாடியில் உங்களுடைய முகம் தெரியும், அதை பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோபிஜன வல்லபாய ஸ்வாகா. ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோபிஜன வல்லபாய ஸ்வாகா. ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோபிஜன வல்லபாய ஸ்வாகா அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் வசமாக்கி தரக்கூடியது, நல்ல ஒரு வசீகரத்தன்மையை ஏற்படுத்தி தரக்கூடியது, பேர் புகழ் செல்வம் அனைத்தும் உங்கள் வசமாக்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம். கிருஷ்ணருடைய மந்திரம் மிகவும் பவர்ஃபுல்லானது. இதை தான் கண்ணாடியை பார்த்து, அந்த கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க. மிகவும் எளிமையான மந்திரம் தான். நீங்கள் ஃபோனில் கூட டயத்தை செட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 5 இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு உங்கள் முகத்தை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சிடுங்க. சொல்லி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. நெய் இல்லாத பட்சத்தில் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தீபத்தை ஏற்றி அந்த கண்ணாடிக்கு முன்னாடி வச்சுட்டு அந்த ஒளியில் உங்கள் முகத்தை பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நம்ப முடியாத அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன தாந்திரிக முறை, அதாவது இதை செய்வதன் மூலமாக உலகம் உங்கள் வசமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எதை கேட்டாலும் இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் மனசில் என்ன நினச்சிங்களோ அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றி தரும். இப்படி அந்த கண்ணாடியை பார்த்து சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த கண்ணாடியை ஏதாவது ஒரு மறைவான இடத்துல வச்சுடுங்க. மற்றவங்க யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஒரு கண்ணாடியை நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் சொன்ன மெத்தடிலையும் நீங்கள் சொல்லலாம். உங்களால் முடிஞ்சதுன்னா டெய்லியுமே நீங்கள் குளித்து முடிச்சுட்டு அந்த கண்ணாடியை பார்த்து நான் சொன்ன மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேட்டாலும் சரி, உங்களுக்கு எதுவும் வேணாம் அப்படின்னாலுமே இந்த மந்திரத்தை உங்கள் கண்ணாடியை பார்த்து உங்களுடைய முகத்தை பார்த்து சொல்லும்போது நிச்சயம் நல்ல ஒரு அதிசயத்தையும் மேஜிக்கையும் நிகழ்த்தி கொடுக்கும். இது வாழ்நாள் முழுவதும் செய்யலாம். சப்போஸ் உங்களால் டெய்லியும் செய்ய முடியலைன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் செய்யலாம். நீங்கள் பயன்படுத்திய கண்ணாடியை நீங்கள் தான் யூஸ் பண்ணணும். வேறு யார்கிட்டையும் அந்த கண்ணாடியை கொடுக்கக்கூடாது. முழுக்க முழுக்க இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். அதிகாலையில் நீங்கள் செய்கிறதுனால நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம். சப்போஸ் மாலை நேரத்தில் செய்கிறதா இருந்தால் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கும்போது செய்யணும். மாதவிடாய் காலத்தில் நீங்கள் இதை செய்ய வேண்டாம். மற்ற எல்லா நாள்லையுமே தாராளமாக முயற்சி செய்து பார்க்கலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம். மிகவும் அற்புதமான ஒரு பரிகாரத்தை சொல்லியிருக்கேன். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தும். நல்லதே நடக்கும். நன்றி.